ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும்னா நீங்கள் இந்த காம்பவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த காம்பவுண்டோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி ரீலில் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதை உங்களுக்கு இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர்னு யூஸ் பண்ணுறேங்க. ஸோ டியூசரை வச்சு நீங்கள் சைடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ்ன்னு இருக்கும். எமிட்டர், கலெக்டர், பேஸ்ன்னு சொல்லிட்டு இதில் என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு போட்டிருக்கோம். இதனுடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியூன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ஏன் நான் அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன். ஸோ டியூசரை வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பின்னை தானே சால்வ் பண்ணிவிட்டு அனதர் 2 பின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடணும். எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக யாருனா இருந்தாங்களா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.